வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஓம்காரேஸ்வர் பத்தி. ஆனா இது வெறும் ஒரு கோயில் பெயர் மட்டும் இல்ல. ஒரு தீவு எப்படி ஒரு பிரார்த்தனை வடிவத்திலேயே அமைய முடியும்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த அதிசயமான பயணத்தை தொடங்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, ஒரு நதியால ஒரு பிரார்த்தனையை எழுத முடியுமா? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. தன்னோட போக்குல ஓடுற ஒரு நதி ஒரு புனிதமான சின்னத்தையே வரைஞ்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, ஓம்காரேஸ்வரோட அற்புதம் இங்கிருந்து தான் தொடங்குது. அது வெறும் கற்பனை இல்ல, நிஜம். புனித நர்மதை நதி இருக்கே, அது தன்னோட 2 கரங்களால ஒரு தீவை அணைச்சுக்கிட்டு ஓடுது. அந்த தீவு இயற்கையாவே இந்து மதத்தோட பிரபஞ்ச ஒளியான ஓம் வடிவத்துல அமைஞ்சிருக்கு. இதுதான் ஓம்காரேஸ்வரோட முதல் மற்றும் மிகப்பெரிய அதிசயம்னே சொல்லலாம். சரி, நாம இந்த பயணத்துல இன்னும் ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அதுதான் ஜோதிர்லிங்கம். அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, சிவபெருமான் ஒரு ஒளி தூணா வழிபடப்படுற இடம். இது மனுஷங்க செதுக்கின சிலை இல்ல, பிரபஞ்ச சக்தியா தானே வெளிப்பட்ட ஒரு ஒளி வடிவம்னு நம்பப்படுது. இந்தியா முழுசும் இந்த மாதிரி மொத்தம் 12 ஜோதிர்லிங்கங்கள் தான் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம ஓம்காரேஸ்வர். இதுவே போதும் இந்த இடத்தோட ஆன்மீக முக்கியத்துவம் எவ்ளோ பெருசுன்னு நமக்கு புரிய வைக்க. ஓகே, இந்த ஓம் வடிவ தீவோட ஆன்மீகத்தை பத்தி பார்த்தோம். இப்போ அதோட வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பாப்போமா? கல்லுல செதுக்கி வச்சிருக்கிற கதைகளை தெரிஞ்சுக்குவோம் வாங்க. சாதாரண ஒரு தீவு எப்படி இந்தியாவிலேயே மிக முக்கியமான வழிபாட்டு தலங்கள்ல ஒன்னா மாறுச்சு? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம பல நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி போகணும். அதோட வரலாற்றுல தான் பதில் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம பாக்குற இந்த பெரிய கோயில்லாம் வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தீவில வழிபாடு நடந்திருக்கு. அதோட வேர்கள் எவ்ளோ ஆழமானதுன்னா, பழங்குடி மக்கள் காலத்திலயும் வேத காலத்திலயும் கூட அதோட அடையாளங்கள் இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கோயில் ஒரே நாள்ல கட்டப்படல. முதல்ல 9ஆம் நூற்றாண்டுல பரமாரா வம்சத்து மன்னர்கள் இதுக்கு ஒரு வலுவான அடித்தளம் போட்டாங்க. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல மராட்டியர்கள், குறிப்பா ஹோல்கர் வம்சத்தினர் இந்த கோயிலை இன்னும் பிரம்மாண்டமாக்கி புதுப்பிச்சு பாதுகாத்தாங்க. இது பல தலைமுறைகளோட தொடர்ச்சியான பக்தியோட அடையாளம்னு சொல்லலாம். இவ்ளோ நேரம் பல நூற்றாண்டுகள் பின்னாடி பயணம் செஞ்சோம் இல்லையா? சரி, இப்போ நேரா நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு நீங்க ஒரு பக்தரா ஓம்காரேஸ்வர் போனா உங்க அனுபவம் எப்படி இருக்கும்? வாங்க, அந்த புனிதமான பாதையில நாமளும் சேர்ந்து பயணிச்சு பாப்போம். ஓம்காரேஸ்வர் போற நிறைய பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். அது முதல்ல சரி பண்ணிடலாம். முக்கிய ஜோதிர்லிங்கம் இருக்கிறது மந்தாத்தா தீவுல இருக்கிற ஓம்காரேஸ்வர் கோயில்ல தான். ஆனா நர்மதை நதிக்கு அந்த பக்கம், அதாவது மறுக்கரையில மம்லேஸ்வர்னு இன்னொரு கோயில் இருக்கு. அதையும் தரிசனம் பண்ணுனாதான் யாத்திரை முழுமையடையும்னு ஒரு நம்பிக்கை. சொல்லப்போனா சில பேர் இந்த 2 கோயிலையும் சேர்த்துதான் ஒரே ஜோதிர்லிங்கம்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த 7 கிலோமீட்டர் பரிக்ரமா பாதை. பரிக்ரமான்னா அந்த தீவை முழுசா சுத்தி வர்றது. இது வெறும் ஒரு வாக்கிங் மாதிரி இல்ல, இது ஒரு நகரும் தியானம்னே சொல்லலாம். நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அந்த தீவோட ஆன்மீக ஆற்றல நீங்க உள்வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். வழியில சித்தநாத் கோயில், விந்தியமலையோட மனசள்ளுற அழகுன்னு இந்த பயணம் உங்க ஆன்மாவை தொடுற ஒரு அனுபவமா மாறிடும். சாயங்காலம் ஆச்சுன்னா நர்மதை நதிக்கரையே தங்க நிறத்துல ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். காரணம், அங்க நடக்கிற ஆரத்தி தான். தினமும் நடக்கிற இந்த ஆரத்தி உண்மையிலேயே ஒரு கண்கொள்ளா காட்சி. நூத்துக்கணக்கான தீபங்களை ஏத்தி அந்த புனித நதியில மிதக்க விடும்போது பக்தியும் ஏக்கையும் ஒன்னா கலக்கிறத நீங்களே நேரடியா உணரலாம். பக்தர்களோட பாதையும் பார்த்தோம், ஆரத்தியோட ஒளியும் பார்த்தோம். இப்போ இந்த இடத்தோட ஆன்மீக இதயத்துக்குள்ள நாம நுழைய போறோம். இங்க இருக்கிற நம்பிக்கை எப்படி நர்மதை நதியைப் போலவே எந்த தடையும் இல்லாம பாஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பார்க்கலாம். மறுபடியும் ஒரு முக்கியமான வார்த்தை வருது, சுயம்பு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தானாவே உருவானதுன்னு அர்த்தம். ஓம்காரேஸ்வர்ல இருக்கிற லிங்கத்தை எந்த சிற்பியும் செதுக்கல. அது பூமியிலிருந்து இயற்கையா இறைவனோட சக்தியா வெளிப்பட்டதுன்னு தான் ஆழமா நம்புறாங்க. இதுதான் அதோட தெய்வீக தன்மைக்கு அசைக்க முடியாத ஒரு ஆதாரமா இருக்கு. எந்த ஒரு புனித இடத்தை எடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். ஆனா ஓம்காரேஸ்வருக்கு பல கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதை என்ன சொல்லுதுன்னா, விந்தியமலை மேருமலையை விட உயரமா வளரணும்னு ஒரு கர்வம் வந்துருச்சான். அப்போ சிவன் இங்க தோன்றி அத அமைதிப்படுத்தினார்னு சொல்றாங்க. இன்னொரு கதை, தேவர்களோட வேண்டுகோளுக்காக அசுரர்களை அழிக்க சிவன் இங்கே ஜோதிர்லிங்கமா வெளிப்பட்டார்னு சொல்லுது. இதெல்லாம் வெறும் கதைகள் இல்ல, சிவபுராணம் மாதிரியான புனித நூல்கள்லயே இந்த இடத்தோட மகிமைய பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோயில் எப்பவுமே விழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். வருஷம் முழுசும் ஏதாவது ஒரு கொண்டாட்டம் நடந்துகிட்டே இருக்கும்.
குறிப்பா மகா சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி முழுசும் நடக்கிற பூஜைகள், ஸ்ரவண மாசத்துல கட்டுக்கடங்காம வர்ற பக்தர்கள் கூட்டம், அப்புறம் நர்மதா ஜெயந்தி அன்னைக்கு ஆத்துல மிதக்கிற லட்சக்கணக்கான தீபங்கள், இதையெல்லாம் பார்க்கும்போது இங்க பக்தியோட உச்சம்னா என்னன்னு புரியும். நம்ம இப்போ அதோட புவியியல், வரலாறு, யாத்திரை, புராண கதைகள்னு பல விஷயங்கள பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து எப்படி ஓம்காரேஸ்வர உருவாக்குதுன்னு பார்க்கலாம். உண்மையில இது ஒரு புனிதமான சுற்றுச்சூழல் அமைப்புன்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டாதே ஓம்காரேஸ்வரோட முழு சாராம்சமும் நமக்கு புரிஞ்சிடும். இது வெறும் கோயில் இல்ல. இங்க 4 விஷயங்கள் ஒன்னா கலக்குது. 1, ஓம் வடிவத்தில் இருக்கிற அதோட புவியியல். 2வது, பல நூற்றாண்டுகளா தொடர்ற அதோட வரலாறு. 3வது, நம்பிக்கைக்கு ஆதாரமா இருக்கிற புராண கதைகள். 4வது, மக்களோட அன்றாட பக்தி. இந்த 4ம் நர்மதா நதியோட 2 கரைகள் மாதிரி பிரிக்கவே முடியாதபடி ஒன்னா சேர்ந்து பாயுது. அப்போ நாம இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓம்காரேஸ்வர்ங்கிறது வெறும் கல்லால கட்டின ஒரு கட்டடம் கிடையாது. அது ஒரு புனிதமான சுற்றுச்சூழல் அமைப்பு. அங்க வரலாறு, புவியியல், புராணம், அன்றாட பக்தின்னு எல்லாமே நர்மதை நதியைப் போலவே ஒன்னா கலந்து ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம். ஒரு நிலப்பரப்பே ஒரு பிரார்த்தனையா மாறினா என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கு ஓம்காரேஸ்வர் வார்த்தையால பதில் சொல்லல. அது அங்க இருக்கிற கல்லுலயும் ஓடுற தண்ணிலையும் கோடிக்கணக்கான மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையிலையும் ஒரு உயிரோட்டமான பதிலா வாழ்ந்துகிட்டு இருக்கு.